வணக்கங்க. இன்றைக்கி காலைல இந்த கஸ்தூரி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. நியூஸ் சேனலில் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஜெயிலேருந்து வந்த உடனே அவங்க இதுவே தெலுங்கானாமா அங்கே போனாங்களாம். போனோன்னே எல்லாரும் கரம் கூப்பிட்டு இந்த கையை நீட்டி வாமான்னு அப்படி கூப்பிட்டாங்களாம். அவங்க பாட்டிங்களாம் இருந்தாங்களாம். என்ன சொன்னாங்களாம், அவங்களாம் அதெல்லாம் எனக்கு தெரியும்மா, நீ அந்த இது நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான், இவங்களை பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எல்லாமே இவங்க சொல்கிற பொய்யாக தான் இருக்கும். கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி பேசிட்டு பேசவே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க அந்த நியூஸ்காரங்கிட்ட. முதல்ல அது ஒரு பொய்யா. அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா, எவனோ ஒரு ஆம்பளை காசை கொடுத்து தான் பேச வைக்கிறாங்க, காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க. இவங்க சும்மாலாம் நல்லது பேசணும் அப்படின்னு நினச்சலாம் எதுவுமே பேசவே இல்லை. இப்போ யாரை பற்றி இப்போ பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காசே வாங்காமல் நீங்கள் பேசினா தான் உண்மை, அதுதான் உண்மையை எடுத்துக்க முடியும். ஒருத்தவங்க காசை கொடுத்து அவன் சந்தோஷப்படுறதுக்காண்டி தான் இந்த கஸ்தூரி அவங்க பேசுனாங்க. அதையும் யாரை பற்றி பேசுகிறாங்க, தெலுங்கானான்னு சொல்கிறாங்களே, யாரை குறிக்கிறாங்க, திமுக கட்சி இந்த முதலமைச்சர் அவங்க குடும்பத்தை சொல்லணும்னு எண்ணத்தில் தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது டேரெக்டாக அவங்கள்ட்ட சொல்ல முடியல. இவங்களுக்கு அவங்க மேலே பயந்துக்கிட்டு நெய்ஸாக எல்லாரும் தெலுங்கானா மொத்த பேரையும் சேர்த்து சொன்னாங்க. அப்படி தான் இவங்க சொன்னாங்க. ஆனால் திருப்பி இவங்க தெலுங்கானத்துக்கே போகணுன்னு எல்லாரும் கை கூப்பிட்டு வாமான்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் இவங்களாம் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு திரிகிறாங்க. காசை வாங்கிட்டு பேசுகிறவங்க, எவனோ காசை கொடுத்துட்டு பேசுன்னு சொல்லுவான், அவன் பேச்சை கேட்டு இவங்க பேசுகிறாங்க பாருங்களேன். நம்ம கூட இவங்க ஜெயிலேருந்து வந்துட்டு அப்போ முதல்ல ஒரு வாட்டி இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்போ பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க சொல்லுங்கன்னு. இப்போ நான் சொல்ல மாட்டேன், திங்கக்கிழமை தான் எனக்கு இது வருது, வரட்டும், கோர்ட்டுக்கு வருது என் கேஸு, அது முடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு பெருமையாக சொல்ல வேண்டாம், ஏன்னா கேஸ் எனக்கு நல்லா முடியணும்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி யாரை பற்றி நம்ம பேசக்கூடாது, ஏன்னா பேசினா எப்படியோ பிடிச்சி போட்டுருவாங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நம்ம ஒதுங்கிலாம் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ நைஸாக அமைதியாக இருந்துக்கிட்டு அப்போ திங்கக்கிழமை கேஸு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, வந்திருக்கோம் முடிஞ்சிருக்கோம். இன்னைக்கு இப்போ என்னது, திங்கக்கிழமை, மறு திங்கக்கிழமை. இப்போ நைஸாக திருப்பி பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசுனா ஆமாம் நான் பேசினேன்னு தைரியமாக சொல்லணும், என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உண்மையாக நான் பேசினா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் பேசிட்டு ஏன் பொய்யா பேசுகிறாங்க, அப்படியே பயந்துக்கிட்டு இப்படி ஓடணும். இவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க, இந்த கஸ்தூரின்றவங்க பணம் எவனா கொடுப்பான், அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுக்காண்டி பேசுகிறவங்க, உண்மையாக பேசுகிறவங்களாம் இல்லை. இவங்கக்கிட்ட கேட்குறதோட திருப்பி எவனோ காசு கொடுத்தா அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்காண்டி அவன் சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி பேசுவாங்க, அவ்வளோதான். கஸ்தூரின்னா பணத்தை வாங்கிட்டு பேசுகிறவங்க தான் கஸ்தூரி. வேற நல்ல எண்ணம் இந்த கட்சிங்களை பற்றி இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவங்க எந்த கட்சி வேணாலும் பேசிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி ஆளுங்களாம் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.